வணக்கம். நான் உங்கள் புலிகேசி. இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நம்ம கூட இன்னைக்கு சுனாபனா இணைஞ்சிருக்கார். வணக்கம் சுனாபனா. ದೈವ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ, ಅವನ ನಂಬಿಕೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. ஓய், என்ன அது? என்ன பாஷை அது? இதே காந்தாரா டைலாக்னா, அந்த 2022 காந்தாரா வந்து ரீவாச் பண்ணிட்டு இருக்கேன். நான் காந்தாரா பாட்டு ஒன்று பார்க்கல, பார்க்க போனோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரீவாச் பண்றதே பார்க்கலாம். ஓ, வெறி ஏத்திட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. சரி சரி சரி, ஓகே ஓகே. ஏன்னா நான் இன்னும் பார்க்கல. நானும் வந்து ஆர்வமா இருக்கேன். வர ரிவ்யூஸ்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு வந்து நம்ம ரைட் அப்களின் உலகம் இருக்குல்ல, இதோடைய என்ன அரசியல் நம்ம கவனிச்சோம்னா, இதோடைய ஆழமா நம்ம வந்து கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா அந்த மாதிரிலாம் எழுதுவாங்கல்ல, அதுல வேற சில வித்தியாசமான பார்வைகளும் வரதா இருக்கு. பட் நம்ம ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு நான் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இதை பத்தி இன்னொரு விரிவான டிஸ்கஷன் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. யாரோ கூட ஃபேஸ்புக்ல எழுதியிருந்தாங்க, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து ஒரு நல்ல பக்தி படம், இந்த டிவோஷனல் எடுத்தா இன்னும் கூட நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி. சரி, அதையே நம்மகிட்ட கொஞ்சம் டச்சப் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. என்ன பண்ணலாமா? ஓகே, வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். சாமி படம் வேற மீனிங்லாம் வந்துருச்சு. பட் நம்ம பக்தி படம், அந்த டிவோஷனல் மூவிஸ்னு எடுத்தோம்னா, இந்தியன் சினிமா ஆரம்பிச்சதே அதுலதான். கரெக்டா நம்ம வந்து தெருக்கூத்து நாடகங்கள்ல இருந்து எவால்வ் ஆகி தான் வந்து படம் வந்துச்சு. இந்த திரைப்படம் வரதுக்கு முன்னாடி அதுதான் என்டர்டெயின்மெண்ட். ஸோ திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதுல இருந்ததை அப்படியே வந்து படமா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் நமக்கு வந்துச்சு. இது நமக்கு ஒன்றும் ரொம்ப புது விஷயம் கிடையாது. அண்ட் அந்த மோடுல இருந்து நம்ம சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை அதை கொண்டு வரதே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதுல இருந்து இவால்வ் ஆகி போயிட்டு தான் இருந்திருக்கு. இருந்தாலுமே இந்த புராண இதிகாச பக்தி படங்களுக்கான மார்க்கெட்டு எப்பவுமே இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கான ஆடியன்ஸ் இருந்துட்டே தான் இருந்திருக்காங்க. பட் சமீப காலமா வந்து பார்த்தோன்னா வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மறுபடியும் உயிர் பிச்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னவா நினைக்கிறேன்னா, நான் வந்து இந்த பேன் இண்டியா படங்களுடைய எழுச்சி. ஸோ ஒரு படம் எடுத்து அதை வந்து இந்தியா ஃபுல்லா ரீச் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கேல் இருக்கும். தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்குற அளவுக்கான ஒரு பிரம்மாண்டம் அதில் தெரியணும். அப்படின்னா நீ ஒன்று சயின்ஸ் ஃபிக்ஷனாக எழுதணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து இதிகாசம் புராணம் பேஸ் பண்ணி அந்த மாதிரி எழுதணும், இல்லை ராஜா கதைகள் அந்த மாதிரி எழுதணும். அப்போதான் வந்து நீ ஸ்கேல் ரொம்ப நிறைய காட்ட முடியும். எல்லாராலையும் வந்து புஷ்பா எழுதிட முடியாது. நமக்கு அதில் ஒரு சில விமர்சனங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட, ஒவ்வொரு டாப் ஆக்ஷன் அந்த மாதிரி இருந்தால் கூட, ஒரு புஷ்பா வந்துருச்சு. பட் அதே மாதிரி ஜனரஞ்சகமா பண்றது கஷ்டம். நம்ம ஆளுங்களுக்கு எப்பவுமே ஈஸியான விஷயம்தான் பண்றது பிடிக்கும். இப்படி பார்த்தோம்னா வந்து இது பண்றது ரொம்ப ஈஸி, கரெக்டா? அதே மாதிரி இதே செட்டப்ல புது கதை எழுதுறது, பாகுபலி மாதிரி பண்றதும் கஷ்டம். இந்த சென்ஸ் ஒன்று எஃபர்ட் போடணும். எதுக்கு? அதான் நிறைய இருக்கு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை எடுக்க ஆரம்பிச்சது நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில சமயம் ஹிட்டாவும் ஆகுது. இப்போ இன்னொரு படம் வந்துச்சு, இந்த நரசிம்மாவா, அதுவும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, சொன்ன மாதிரி பேன் இண்டியாவுக்கு நீ ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆக்டர் பிடிச்சி வந்து போட்டு இது பண்ணாதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த கதை எல்லாரும் பார்ப்பாங்க வேற. ஸோ இந்த இதுலதான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி டிவோஷனல் மூவிஸ் பார்த்த அனுபவம் இருக்கா? தியேட்டர் போய் பார்த்த அனுபவம் இருக்கா? தியேட்டர் பார்த்தது இல்ல, ஆனா டிவில பார்த்தேன். ஆக்சுவலா அந்த டைம் அந்த படம் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி நல்லா இருக்கும். இந்த சென்ஸ் அதுல வந்து வித்தியாசமானதெல்லாம் நடக்கும். ஒரு இது இந்த பாளையத்த படம், அதுல வந்து யானை வந்து கிரிக்கெட் ஆடும்,
இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இருக்கும். அதனால நல்லா இருக்கும். இன்னொரு படத்துல அதே படம் தான் நினைக்கிறேன். வேப்ப மரம் டான்ஸ். அந்த அது அந்த அடிக்கடி பார்த்த படம் வந்து பாளையத்தம்மன், கோட்டை மாரியம்மன், அம்மன் இந்த படம்லாம் தான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த ம். மாதிரி அந்த அம்மன் படம்னாலே கரண் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஏன்னா எல்லா அம்மன்ல படத்துலயும் அவர் இருக்காரு. ஆஹா, அம்மன் அம்மன்னா இந்த படம் இதுல சொல்லலன்னா அம்மன் வச்சு வர படங்கள் சொல்றேன். சரி அம்மன்னா அம்மனே கிடையாது. இந்த பாளையத்தம்மன் அந்த மாதிரி சொல்றேன். சரி. இப்ப ம். இதுல நம்ம பார்த்தோம் வைங்க, அந்த டைம்ல வந்து ஃபேமிலியை கவர் பண்றதுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஃபேமிலி ஆடியன்ஸ் ம். உள்ள வர வைக்க. இன்னொன்னு ஆமா. ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயம் வேற. அதுல எக்ஸ்பர்ட் வந்து ராமநாராயணன் தான். ம். ராமநாராயணன் கேள்விப்பட்டிருக்கியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாம்பு, யானை, குரங்கெல்லாம் வச்சு. ராமநாராயணன் வந்து ஃபேமிலி படமும் எடுத்திருக்காரு. குடும்ப படங்கள், காமெடி படம் ம். அதெல்லாம் கூட எடுத்திருக்காரு. ஓகே, விஸ்வநாதன் ஓகே. ராவும் ஒரு படம்லாம் இருக்குல்ல, ஆ, ராக்கி, அதெல்லாம் கூட ஆமா. அவர் படம் தான். ஸோ அதுவும் நல்லா இருக்கும். பட் இது வந்து பார்த்தோன்னா வந்து அவரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு டைரக்டர் இந்த விஷயத்துக்கெல்லாம். எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு பாம்பு, ஒரு நாய், ஒரு குரங்கு, ஒரு யானை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ம். வந்து அ அந்த ஊர்ல ஒரு அம்மன், ஒரு பெண் கதாபாத்திரம். அந்த பெண் கதாபாத்திரத்துக்கு எப்பவுமே வந்து வில்லன் தான் ஹஸ்பண்டா வருவாரு. ம். அந்த வில்லன் கேரக்டர்ல வந்து ஏதோ நீ சொன்னல கரண் சொன்னல்ல, கரணுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு. அவர்தான் நிழல்கள் ரவி. ஆமா. அவரு வந்து கொஞ்சம் ரிட்டயர் ஆனதுக்கு இல்ல சின்ஸ் அவரு கொஞ்சம் வயசு ஆயிட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்த நிரப்புறதுக்கு வந்தவர் தான் கரண். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் ஒரே மாரி தான் இருக்கும். அண்ட் வந்து அவரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து திருந்துற மாரி இருக்கும். இல்லன்னா ஏதாவது ஒரு சாபம் அந்த மாரி ஒரு இது இருக்கும். அந்த மிருகங்கள்லாம் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாரி இருக்கும். இது ரொம்ப எனக்கு வந்து தியேட்டர்ல போய் பார்த்த அனுபவம் வந்து இது இருக்கு. அ ராஜகாளியம்மன். ம். ம். ராஜகாளியம்மன். ரம்யா கிருஷ்ணன் அம்மனா ரம்யா நடிச்சிருக்க கிருஷ்ணனும் இவங்களும் நடிச்சிருப்பாங்க. அவங்க பேரு என்ன? கௌசல்யா. 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 ஆ ஆமா. இந்த படம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. என்னன்னா, இந்த கிளைமாக்ஸ் டைம்லலாம் அந்த பக்தி அந்த சாமி பாட்டு போடுவாங்கல்ல, போடும்போது ம். தியேட்டர்ல அ இது ரொம்ப காமனா நடக்கும் அந்த படங்கள்லலாம். லேடீஸ்லாம் வந்து ம். சாமி வந்துரும் நெறைய பேருக்கு. ம். அது இப்போ ஏப்ரல் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அ இப்பயும் வருதா என்ன? ஆமா. இப்ப ரீசெண்டா இந்த காந்தாராவோட தியேட்டர் இதுல கூட பார்த்தேன். மீடியம் இல்ல ரீல்ஸ்ல பார்த்தேன். ம். இது வந்து ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனா நமக்கு கிட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, அது ஒரு இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேண்டசி சூப்பர் ஹீரோ மூவிஸ் மாரி வச்சுக்கயேன். அது மாரி தான் இருக்கும். அவங்க கிட்ஸ கவர் பண்றதுக்கு நெறைய கிராபிக்ஸ் இருக்கும். இப்ப அந்த கிராபிக்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். இந்த வேப்பமரம் டான்ஸ் ஆடுறது. ம். அ அப்போ வந்து மம்மி பார்ட் 2 வந்துருந்துச்சு. ஸ்கார்பியன் கிங். அதே ம். மாதிரி வந்து ரிவ்யூ யாரையோ வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி ஸ்கார்பியன் கிங் மாரி ஒரு தலை வச்சு. இதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். அது வந்து ஒரு அ ஜான்ரா பட் இன்டர்நெட் கலாச்சாரம் இந்த 2010க்கு அப்புறம்னு நெனைக்கிறேன். அந்த மாரி படம்லாம் வரது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து போர் அடிச்சு போச்சா என்னன்னு தெரியல. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து குறைச்சுட்டாங்க. அந்த ஆடியன்ஸ். அ இப்ப கூட பார்த்தோன்னா, தியேட்டருக்கு போற மெஜாரிட்டி இது வந்து யங்ஸ்டர்ஸ் தான் தியேட்டருக்கு போறாங்க. முன்னாடி என்டர்டெயின்மென்ட்க்கு அது ஒண்ணு தான் ஆப்ஷன்றதுனால லேடீஸ்லாம் வந்து அ சிட்டி சொல்லல நானு. ஊர் சைடுல இருக்கவங்கலாம் கூட வந்து டியர் 2, டியர் 3 சிட்டீஸ்ல எல்லாம் இருக்கவங்கலாம் கூட பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஒரு ஷோ போயிட்டு பசங்க ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களும் வந்துருவாங்க. இது ஒரு ரெகுலரான இதுவா இருந்துச்சு. அதே மாரி வீக்கெண்ட்ல வந்து படத்துக்கு போறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த காமன் என்டர்டெயின்மென்ட் இதுவா இருந்ததுனால போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆ தியேட்டருக்கு போற ஆடியன்ஸோடைய தனி டெமோகிராஃபிக் மாறிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் நெறைய போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து அந்த அளவுக்கு அப்பீலிங்கா இல்லன்றதுனால இது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ஆனா மத்த ஸ்டேட்ல அவங்க இன்னும் எடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க.
அம்மனோட பேர் வச்சு அதே மாதிரி மீண்டும் அம்மனோ ஏதோ ஒரு படம்லாம் வந்துருச்சு. அது ஆமா. சீக்வலா ஸ்பிரிச்சுவல் சீக்வல் நல்லா இருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் மூவி பட் இல்ல அந்த பேர் அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் இது வந்து அதனாலதான் இப்ப கொஞ்சம் வராம இருந்துச்சு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பேன் இண்டியா படங்கள் நிறைய ஸ்கேல் இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் வரணும் அப்படின்னும் போது ஈஸியஸ்ட் ஆப்ஷன் இது. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பக்தி இலக்கியங்கள் அந்த கதைங்களுக்கு பஞ்சமே கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு ஒரு கதை இருக்கும். அதை சுத்தின ஒரு சில புராணங்களோ விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணப்பா படம் பார்த்தேன். ஒரு சிம்பிளான ஸ்டோரி. அதுல வந்து ஒரு சில அதாவது அந்த இலக்கியங்களை பேன் இண்டியாவா எடுத்துட்டு போறதுக்கான ப்ராப்ளம்ஸும் அதுல நல்லாவே தெரிஞ்சது. நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு வந்து சும்மா ஒரு கேஷுவலான நம்ம எப்பயும் போல ஒரு நாஸ்டாலஜிக் டாக்ல ஆரம்பிக்கலாம். நம்ம பார்த்து ரசிச்ச பக்தி படங்கள், அதுக்கப்புறம் வந்து இப்ப வர பேன் இண்டியா படங்கள்ல வந்து என்ன ஒர்க் அவுட் ஆகுது, என்ன ஒர்க் அவுட் ஆகல, அப்புறம் வந்து தமிழ் சினிமால வந்து என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத பத்தி சும்மா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க, சின்ன வயசுல நீங்க சொன்னல பார்த்த படத்துலயே நோட்டீஸபிளா இருக்குது. நான் எனக்கு ராஜகாவலி அம்மன் நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஏன்னா அது நான் தியேட்டர்ல போய் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து பயங்கரமா எனக்கு இருக்கு. அதுக்கும் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்னா அம்மன் அந்த படம் சண்டா ஞாபகம் இருக்கா? பார்த்த கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஊர் பக்கத்துல எங்க ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சு. அந்த திருவிழாக்கு வந்து டெக்லயே சீடியில படம் போடுவாங்க திருவிழா டைம்ல. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவோஷனல் படம் ஏதாவது போடுவாங்க, அதுக்கப்புறம் புது படம் ஏதாவது போடுவாங்க. அதுல பார்த்தது நைட் டைம்ல ரொம்ப பயமா இருக்கும். அதுலயும் அந்த இதெல்லாம் பண்ணுவான், மாந்திரிகம் எல்லாம் பண்ணுவான், லைட் வச்சு. இப்ப கூட எனக்கு அந்த நைட் பார்த்தா ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். கிளைமேக்ஸ்ல கடைசி அந்த அம்மன் அவன் கழுத்தை அறுத்து அந்த அப்படி தலையை தூக்கி பிடிக்கும் போது அவன் மூளை அப்படியே இதுல விழும் ஒரு கிண்ணத்துல. பயங்கரமான மேக்கிங் தெரியுமா? அது ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு பக்தி படம்னா ஒரு சில விஷயம் டெம்ப்ளேட் இருந்தா போதும். ஆனா அப்படி இல்லாம அந்த கேரக்டருக்கே நமக்கே அந்த சௌந்தர்யா கேரக்டருக்கு மேல நம்மளுக்கே வந்து அந்த பரிதாபம் வரும். அவளை எல்லாம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கே வந்து இது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். ஹஸ்பண்ட் வந்தாருன்னா போட்டு குடிக்கலாம், என்ன பண்ணும் பாரு அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அந்த அந்த வில்லி வடிவு கரிசி தானே அவங்க. ஆமா அவங்கள பார்த்தாலே பயங்கரமா கோவம் வரும். ஏன்னா நம்ம இரிட்டேட் ஆகிற மாதிரியான கேரக்டர் தான் இருக்கும். ஆமா, அது செம்மையா இருக்கும். அதுல அந்த பொண்ணு சின்ன பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா பயங்கரதா இருக்கும். அம்மன் தான் எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமா ஞாபகத்துல இருக்கிற ஒரு இமேஜ். ஸ்டார்டிங்ல ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த அம்மன் வந்து அந்த ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அந்த சாப்பிட ஏதாவது கொடுமான்னு கேட்டிருப்பாங்க. கொடுத்து பொண்ணு வந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே இந்த பக்கம் போய் பார்க்கும்போது இதை பாத்துரும் அம்மன் சொல்லிட்டு, நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ இங்க இருந்து போக கூடாதோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கோம், நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னோடனே இது என்ன பண்ணும், நேரா போயிட்டு கிணத்துல குடிச்சு தற்கொலை பண்ணிக்கும். அப்பா அம்மன் அந்த அம்மன் வந்து அந்த ஊர்லயே இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஸ்டார்ட் ஆகும். எனக்கு அது வந்து ஒரு தெலுங்கு படம்னு எனக்கு தெரியாது ரொம்ப நாள் வரைக்கும். அதுக்கப்புறமா தான் தெரியும் அது தெலுங்கு படம் சொல்லிட்டு. எப்ப கரெக்டா தெரியும்னா வலிமை படத்தப்ப தான் தெரியும். வலிமை படத்துல அஜித்துடைய சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க ஒருத்தங்க. அவங்கதான் வந்து அந்த அம்மன் படத்துல பவானி. அவங்க தெலுங்கு படமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு. ஆமாண்ணா, அது ஆக்சுவலா கொஞ்சம் இதுவும் செட் ஆகாது. வாய்ஸும் பாத்தீங்கன்னாலே தெரியும்
சிங்கா இருந்திருக்கு. அப்ப நமக்கு என்ன தெரியும் படம் பார்த்ததுல? நம்மலாம் ஹாலிவுட் படத்தையே வந்து தமிழ் படம் நினைச்சு பார்த்துட்டு ஆமா. இருந்திருக்கோம். ஸோ இதுல வேற வடிவுகர் இருப்பாங்களா? வடிவுகர், சிலைலக் எல்லாம் அவங்க நமக்கு தெரிஞ்ச ஆக்ட்ரஸ். சௌந்தர்யா நமக்கு அந்த டைம்ல வந்து நிறைய படத்துல தமிழ் படத்துல வந்தாங்க, தெரிஞ்ச ஆக்ட்ரஸ். ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் தானே அதுல அம்மன். ம். ஆமா, ரம்யா கிருஷ்ணன் தான் அதுல அம்மன். முக்காவாசி படத்துல ரம்யா கிருஷ்ணன் தான் அம்மன். அப்படி இல்லைன்னா ரோஜா இல்ல. ஆமா, இவங்கதான். இதுக்கு பழைய இதுல வந்து பார்த்தோன்னா வந்து பேர் என்ன, KR விஜயா. அவங்க நிறைய படத்துல வந்து ஆமா ஆமா. ராமநாதன். இது என்னன்னா ஒரு டிபேட்ல வச்சிருப்பானுங்க. இதுல இந்த தினத்தந்தில சினிமா கேள்வி பதில் அந்த மாதிரி இதுல எல்லாம் யார் வந்து சிறந்த அம்மன் நடிகை, ரம்யா கிருஷ்ணனா இல்ல மீனாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள ரிப்ளை பண்ணிருப்பாங்க. இல்லை, எப்பவுமே KR விஜயா தான், அவங்க தான் அந்த அம்மனுக்கு இது லட்சணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அங்கிள் எழுந்தாருன்னு தெரியல. இது மை நாஸ்டாலஜிக் பக்தி படம். அதுக்கப்புறம் வந்து கோட்டை மாரியம்மன், பாளையத்தம்மன், காளிக்காட்டுல காளியம்மன், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. நீ அம்மன் படம் பார்த்துருக்கியா சின்ன வயசுல? பாத்திருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்துட்டு ராஜகாளியம்மன். இதுல இப்போ மோஸ்ட்லி இந்த அம்மன் வர எல்லா படமும் நான் பார்த்தது அடிக்கடி டிவில போடுற படம் அதெல்லாம். ராஜகாளியம்மன், பாளையத்து அம்மன், அப்புறம் கோட்டை மாரியம்மன், அன்னை காளிகாம்பாள், இது மாதிரி நிறைய படம். இதுல இது சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா இவரோட ராமநாராயணன் படம் தான். ராமநாராயணனோட. ஆமா, அவன் ஒருத்தர் தான் அது எல்லா படத்தையும் எடுத்திருக்காரு. எனக்கு இது ராஜகாளியம்மன்ல எல்லாம் வடிவேலு வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர். அதுவும் இல்லாம அதுல வேற அந்த ஒரு இது இப்போ எனக்கு பார்த்தா அது சிரிப்பா இருக்கும். அப்போ வந்து ஒரு வியந்து பார்த்த ஒரு விஷயம் ஒன்றும் இல்ல, அந்த அது அம்மன் அது தங்கச்சி வடிவேலு வந்து அவன் தங்கச்சி வந்து கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போகும்போது உங்க அண்ணன் நினைச்சியா அப்படின்ட்டு டெலிவரி நடவில்லைன்னு அவரு வருவாரு. இந்த பக்கம் பார்த்தா அம்மன் வந்துட்டு நான் என்ன உன் தங்கச்சின்னு நினைச்சேன்ட்டு அம்மன் பாடுவேன். ஒரே கூட்டா இருக்கும் பக்கம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிவீல் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே வந்து சொல்லிட்டு அந்த ஒரு பையன் வந்து ஸ்டேடியம்ல உட்காந்துட்டு ஒரு மீம் கூட ஒரு மேடா உட்காந்து பாத்துட்டு திடீர்னு ஒரு இது வந்தோன்னா சட்டை எந்திரிச்சு ஆடுவான், சட்டை தூக்கிட்டு ஆடுவான். அந்த மாதிரிதான் இருக்கும் அது. என்ன வடிவேல அந்த படத்துல கொண்டுருவானுங்க. அதான் மன வருத்தமா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுல அவர் பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. இது போகும்போது வளர்ந்து வர வர அதுக்கப்புறம் வீட்டுல அப்பா அம்மா ஏதாவது படம் பார்த்துருந்தாங்க, அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு வருமே, கல்வியா செல்வமாவி. இது வந்து ஆயுத பூஜை விஜயதசமி அன்னைக்கு வருஷம் போடுற வழக்கமான படம் சரஸ்வதி சபத். அந்த படம் பார்த்திருக்கேன். அப்புறம் சந்தனம் மணக்கு. எனக்கு பாட்டை வச்சுதான் படம் ஞாபகத்துல இருக்கு. இல்ல சந்தனம் இருக்குது வந்து ஆக்சுவலி அது டிராவல் மூவி. அதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம். அது டிராவல் மூவி. ஆனா எங்க டிராவல் பண்ணுவாங்க, எதுக்கு டிராவல் பண்ணுவாங்க? கோயில் டிராவல் பண்ணுவாங்க. அதுதான் டிவோஷனல் மூவி தான் அது. இல்ல, டிவோஷனல் இதுல நிறைய இருக்கு. அதாவது என்னன்னா வந்து ஒண்ணு வந்து பியூரா வந்து அந்த கதையை மட்டுமே சொல்ற படம். ஃபார் எக்ஸாம்பிள் திருவிளையாடல், அதெல்லாம் வந்து அந்த டைம்ல அதெல்லாம். இது இன்னொன்னு வந்து நம்ம நார்மல் சோசியல் மூவி மாதிரி இருக்கும். அதுல வந்து டிவைனிட்டி கலந்த மாதிரியானது வரும். ராஜகாளியம்மன் எல்லாம் வந்து அந்த மாதிரி படம் தான். அந்த பழைய இந்த எல்லா கடவுளுக்கும் ஒரு படம் இருக்கு. தமிழ்ல நான் ஜீசஸ் படம் எல்லாம் பாத்திருக்கேன், பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. யாரோலாம் நடிச்சிருப்பாரு, பெரிய ஆக்டர் தான் ஜீசஸாவே நடிச்சிருப்பாரு. பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கும்டா. அது வேற. இதுல என்ன விஷயம்னா, இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து எல்லாரும் தனித்தனியா இருக்க மாதிரி படம் இருக்கு. பிளஸ் வந்து
அவங்க அவெஞ்சர்ஸ் மாதிரி மூவில எல்லாருமே வருவாங்க. இப்ப கேப்டன் அமெரிக்கா மூவில கேப்டன் அமெரிக்கா தான் லீடு, மத்தவங்க எல்லாம் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி இருப்பாங்க. ஈவன் தோ வந்து அவங்களும் ஒரு பெரிய கேரக்டர் தான். அவங்க படத்துல வந்து அவங்க வந்து லீடு அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. எனக்கு அந்த மாதிரி தான் ஆமா. தோணும். இப்ப வந்து ஓகே சரஸ்வதி ஓகே ஓகே. எடுத்தோம்னா லக்ஷ்மி, பார்வதி இவங்க தான் லீடு. அதுல வந்து சிவன், விஷ்ணு வந்து சைடு கேரக்டர். இதுல வந்து அஹ், திருவிளையாடல்ல பார்த்தோம்னா வந்து சிவன் மெயின் கேரக்டர், மத்தவங்க எல்லாம் சைடு கேரக்டர். ஓகே ஓகே. இன்னைக்கு டேட்டுக்கு இது எடுத்தாங்கன்னா அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க, சினிமாட்டிக் யூனிவர்ஸா மாத்திருவாங்க. இந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் MCU அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பண்ணுவானுங்க. ஆமா, சொல்ல முடியாது. கதையா பார்த்தோம்னா அதுக்கு பயங்கரமான ஸ்கோப் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து நிறைய புராண கதைகள் பிளஸ் கிளை கதைகள் நிறைய இருக்கு. சொல்ல போனா வந்து மல்டிபிள் ரியாலிட்டி அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. விதுரர்னு ஒருத்தர் இருந்தார் மகாபாரத time. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து யமதர்மனுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. தர்மன் இருந்தார்ல மெயின் கேரக்டர், அவரும் வந்து யமதர்மனோட அவதாரம் தான் சொல்லுவாங்க. ஒரே டைம்ல ஒரே கடவுள் வந்து 2 அவதாரம் எடுத்தது. அது இதுக்கு முன்னாடி வேற ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க. பட் இது ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ். விதுரன் வந்து ரொம்ப நல்லவரா இருப்பாரு, நேர்மையா இருப்பாரு, எந்த சைடும் வந்து பயஸ் இல்லாம நடந்துப்பாரு. தர்மனும் அந்த மாதிரிதான் தர்மத்துக்கு படி நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மகாபாரதம் இருந்ததுன்னா நிறைய கிளை கதைகள், அதுல இந்த டிவைனிட்டி கலந்த மாதிரி எக்கச்சக்கத்துக்கு இருக்கு. அது ஒரு மகாபாரதம் அப்புறம் வந்து ராமாயணம் ரெண்டுத்தையுமே படமாவே எல்லா லாங்குவேஜ்லயுமே எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா. இல்ல ராமாயணம் அதுவும் பெரிய டாபிக். என்னன்னா கிட்டத்தட்ட 300 வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணம் இருக்குன்றாங்க. நமக்கு அதிகமா தெரிஞ்சது வால்மீகி ராமாயணம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால கம்ப ராமாயணம் இருக்கு. இப்போ இந்தோனேஷியா போனோம்னா அங்க வேற ஒரு ராமாயணம், ஜெயின் ராமாயணம் வேற மாதிரி இருக்கு. மேபி வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ராமாயணம். அது நிறைய இருக்கு. இதிகாச படங்கள் அப்படின்ற மாதிரி வந்துடும். நம்ம ஆர் வெரி மச் ஃபோக்கஸ்ட் ஆன் த சோஷியல் மூவிஸ். அதுக்குள்ள டிவைனிட்டி வருது. அது வந்து இப்போ ரீசெண்டா வந்த மூக்குத்தி அம்மன் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நான் கூட இல்ல நினைச்சேன் நானு தமிழ்ல. பரவாயில்ல வந்திருக்கு. இல்ல இருக்கு, ரீசெண்டா வந்தது. அது ஒண்ணு மட்டும் தான். நீங்க அதுக்கு முன்னாடி சாமி படம்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே கிடையாது. இதுதான் எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு படமா இருக்கு. இப்ப மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 வேற வரப்போகுது. சுந்தர் சி டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இங்க வந்து தமிழ் சினிமால இது இவ்வளவு பேய் படம் எடுத்ததுக்கு பேசாம உட்காந்து இவங்க அம்மன் படமோ இல்ல வந்து வேற ஏதாவது மாதிரியான படமும் கூட எடுத்து வந்திருக்கலாம். நல்ல வியாபாரமா இருக்கும். இவனுங்க பேய் படத்தையும் பிடிச்சிட்டு பண்றாங்க. கமர்ஷியல் எலிமெண்ட் உள்ள வைக்கலாம். சரியா? நீ சூப்பரா வந்து பேய் படம் எடுத்து கடைசியில வந்து அச்சோ 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 அச்சோன்னு வைக்கலாம். அம்மன் படம் வைக்க முடியல. தியேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் நிறைய ஆயிட்டாங்கன்றதுனால வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. நீ அவங்களுக்கு வந்து ஓகே மத்த டைம்லயும் ஓடணும்னா மத்த ஆடியன்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு இப்போ. பட் எஸ், அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஈவன் தோ அது வந்து ஒரு பிகேவோட இன்ஸ்பிரேஷன், ஏலியனுக்கு பதிலா அம்மனை தூக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆமா ஆமா ஆமா. ஆனா அது கரெக்டா தானே இருக்கு. அது ரொம்ப போட்டு நம்ம ஆக்சுவலா இப்போ நம்ம சின்ன வயசுல பார்த்த அம்மன் படத்துல இப்ப பார்த்தோம்னா அது பெருசா நமக்கு விருப்பம் இருக்குமான்னு தெரியல. இப்போ மூக்குத்தி அம்மன்லயே வந்து நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் அது ஒரு ஸ்டோரி இதுவா அது ஓகே தான். இல்ல ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் வந்து நம்ம தமிழ்ல வந்து இந்த மாதிரி இருக்கிறது நிப்பாட்டிட்டாங்க அப்படின்றது வந்து மோர் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வச்சுக்கலாமா. ஒரு விஷயம் வந்து எப்பவுமே பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நிறைய பாக்குறதுனால இது வந்து செட் ஆகாது, நிறைய டிபேட்டுக்குள்ளாகுது. ஒரு சூப்பர் ஸ்டிஷன் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு சீன் வச்சா அது வந்து திரும்ப திரும்ப நிறைய கேள்விக்குள்ளாகப்படுது. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருந்தா இப்போ வந்து அரண்மனை இத்தனை கிளைகள் விட்டு போயிருக்காது. அரண்மனை 5 வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதானே. இது சாமி படமா இருந்தா பேய் படமா இருந்தா சூப்பர் ஸ்டிஷன் தானே. கரெக்ட் தான். பட் இது இந்த சூப்பர் ஸ்டிஷன் வந்து இது ஒரு சில சாமி படங்கள் வந்து நல்லா இருக்கும். ஒரு சில சாமி படங்கள்ல வந்துட்டு இவங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாம ஏத்திஸ்ட புடிச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க.
ஏத்திஸ்ட் தான் வில்லனா காட்டுறதா இருக்கட்டும். ஆனா ரியல் லைஃப்ல பார்த்தா தீஸ்ட் தான் ஒரிஜினலா கெட்டவனா இருப்பானுங்க. ஆனா இவனுங்க படத்துல காட்டுறது வந்துட்டு ஏத்திஸ்ட் தான் வில்லனா இருப்பான். அப்படி இல்லைன்னா வந்து சாமி கும்பிடாம இருக்கிறவன் வந்து ஏதோ ரொம்ப கெட்ட செயல் மட்டும்தான் பண்றவனா இருப்பான். அப்புறம் மனம் திருந்தி அவனும் சாமி கும்பிட ஆரம்பிப்பான். இந்த மாதிரிலாம் பிடிச்சி நோண்டிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி நான் நிறைய இந்த இது ஐயப்பன் படங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிதான் இது பண்ணிருப்பானுங்க. இந்த மாதிரி சாமி ஆமா கும்பிடுறவங்க எல்லாம் வந்துட்டு புள்ளி பண்ற மாதிரியும் புள்ளி பண்ணிட்டு அப்புறம் வந்து சாமியே வந்துட்டு என்னன்னா இந்த படங்கள் எல்லாம் வந்து வில்லன் வந்து எப்பவுமே வந்து மெயின் கேரக்டர் அந்த ஹீரோயின் அவங்க தம்பி இல்ல அவங்க பொண்ணு பையன் அவங்க எல்லாம் வந்து பக்தி மயமா இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க வந்து எப்பவுமே வந்து அதை எதிர்த்துட்டு இருப்பாரு. ஒண்ணு அவர் வில்லனா இருப்பாரு, இல்லைன்னா வந்து அதை வந்து என்ன சொல்றது உதாசீனப்படுத்திட்டே இருப்பாரு. கடைசியில அவருக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் மனம் திருந்தி வருந்தி இது பண்ணதுக்கு அப்புறமா வந்து கடவுள் வந்து அவருக்கு அருள் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து மாறிடுவார். இது ஒன் ஆஃப் த எலிமெண்ட். ஒண்ணு இவர் வந்து உதாசீனப்படுத்துறோம், கடைசியில அவருக்கு கண் பார்வை போயிடும், அப்புறம் வந்து வேண்டிப்பாரு, இல்லைன்னா காலுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர்லாம் ரிவ்யூ நிறையவே பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் கூட இந்த மாதிரி ஒரு படத்துல பாத்திருக்கேன் நான். அதுல வந்து கேஆர் விஜயா தான் வந்து வில்லியன் அவங்கதான் அம்மன். இது வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு நல்ல திரைக்கதை தான். என்னன்னா அந்த படத்தை ராமநாதன் நீ அம்மன்ற கான்செப்ட் எடுத்துட்டு பார்த்தா கூட அந்த ஸ்டோரியா வந்து அது ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கேன். இப்போ ஊர்ல வந்து தப்பு பண்ணிட்டு இருக்க ஒரு கெட்டவன் அவன் வந்து ஒரு நல்ல ஏமாத்தணும் ஏதோ காரணம் இவங்க வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்குது. அது டிவைன் ஹெல்ப்பா இல்லாம வேற ஏதாவது ஹெல்ப்பா கூட இருந்திருந்தாலும் அது வின் பண்ற மாதிரியான இது இருக்கும். நான் சொன்ன அந்த அம்மன் படத்துல எமோஷன் சூப்பரா ஒர்க் பண்ணேன். ஃபேமிலியில வந்து இவ்வளவு கொண்டு வந்துட்டான்றதுனால அவங்களுக்கு செம்ம கண்டு அதை என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு மேல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணணும்ன்றது. அவளை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவளை காட்டணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த பக்தின்ற கான்செப்டை எடுத்துட்டாலுமே கூட அது சூப்பரா இருக்கும். ஆமா, அதுல வந்துட்டு அந்த அம்மன் கேரக்டருக்கு பதிலா எந்த ஒரு புரோட்டகனிஸ்ட் கேரக்டர் போட்டாலும் கரெக்டா இருந்திருக்கும். ஆமா, நீ அதுக்கு பதிலா ஒரு சூப்பர்மேன் கூட வச்சிருக்கலாம். என்னன்னா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பவர், அது வந்து எல்லாத்தையும் மீறி ஒரு இது பண்ணுது அப்படின்றது மாதிரிதான் முடியும். அது வந்து இட்ஸ் அவர் ஓன் வெர்ஷன் ஆஃப் சூப்பர் ஹீரோ பிலீஃப்னு வச்சுக்கலாமே. இப்போ யூஎஸ்ல சூப்பர்மேன் இருக்காங்க, அந்த மாதிரி இங்கே பட் ரொம்ப டைரக்டா நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் ஒரு ஃபார்மேட்டா ஒரு திரைக்கதையா வச்சு பார்க்கும்போது இது அந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட். அதுலயும் வந்து என்னன்னா எல்லாத்துலயும் காமெடியுங்கிற ஆஸ்பெக்டா கொண்டு வந்துருவாங்க அந்த படங்கள்ல எல்லாம். விவேக் காமெடி எல்லாம் எடுத்துருக்கு நிறைய படத்துல. பழையத்தம்மன்ல விவேக் காமெடி தான், ஆனா ஃபுல்லா ட்ராக் காமெடி. படத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்காது, ட்ராக் காமெடியா தான் இருக்கும். விஷயம் என்னன்னா அந்த காமெடி ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா வந்து வாஸ்து ஜோசியம் இதெல்லாம் பகுத்தறிவு காமெடியா இருக்கும். கடைசியா அவர் பண்ணுவார், நான் வந்து கோயிலுக்கு என்னன்னா நான் பக்திக்கு எதிரானவன்ல மூட நம்பிக்கைக்கு தான் எதிரானவன் அப்படின்னு ஒரு டைலாக் வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க ஃபிலிம். இது ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கலாமே அந்த ஒரு விஷயம் இல்லாம. பட் நான் சொன்னேன்ல, ஆடியன்ஸோட டேஸ்ட் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால வந்து நம்ம நிறைய வந்து பாக்குற விதமும் எவால்வ் ஆயிருச்சு. இந்த இதுல பார்க்கும்போது டைரக்டா இந்த மாதிரி சாமி பக்தி இந்த மாதிரி இல்லாம ஒரு டிவைனிட்டி காட்டுற எலிமெண்ட் நம்ம ஊர்ல இருந்துச்சு. கடைசி விவசாயி அந்த மாதிரி வச்சுக்கலாமா? அத வச்சுக்கலாம். ஏன்னா அதுல அந்த டிவைனிட்டி இருக்கும். படம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கும். அதுல குறிப்பா சொல்றதுன்னா விஜய் சேதுபதியோட கேரக்டரா இருக்கும். இந்த லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் இது வந்து இப்போ வேற ஒரு இதோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. லோவா ஆஸ்கர் நாமினேட் ஆச்சு, ஆஸ்கர் வின் ஆச்சு நினைக்கிறேன் அனிமேட்டட் மூவி.
கூட அதோட படமா? ஆமா. அதோட ஆ. கிளைமேக்ஸோட கம்பேர் பண்ணி இது வந்து போட்டிருந்தாங்க. பேரலல் ம். பில்ட் பண்ணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ காந்தாரா 1மே கூட இந்த மாதிரி ஒரு எலிமெண்டோட இதுவானது. டைரக்ட்டா வந்து அவங்க வந்து அ சாமி, கடவுள்னு சொல்லாம தான் ஆ. பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமா. அதுலயும் இந்த டெம்ப்ளேட் அப்படியே ஒத்து போயிருங்க. அதாவது ஹீரோ இதுல ம். ஹீரோ வந்து எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துவாரு. ம். எந்த விதமான நம்பிக்கை இருக்காது அவருக்கு. இவர் வந்து ம். பட் அவரே கடைசியில திருந்துற மாரி, இல்ல மாறுற மாரி ஒரு இது வச்சிருப்பாங்க. அதுலயும் வந்து அ காந்தாராவோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அது வந்து பார்த்தோன்னா வந்து நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம சிறு தெய்வங்கள்னு வழக்கத்துல சொல்ற அ அந்தந்த ஊர், அந்தந்த லொக்காலிட்டில இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அத பேஸ் பண்ண ஒரு வெகுஜன சினிமா அது. கரெக்ட்டா? ஆமா. ஊர் தெய்வம், குலதெய்வம். அந்த மாதிரி. ம். ஆ அந்த மாரி ஒரு இது மெயின் ஸ்ட்ரீம்ல யாரும் அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. ம். ஆனா நம்ம ஊர்ல ஒரு ஒரு ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஒரு ஆ. பழக்கம் இருக்கு. ஆமா. இவரு அது ஆனா படங்கள்ல வந்து காட்டுவார். ஹரி செல்வராஜ் படத்துல கூட அந்த காட்டு பேச்சு காட்டுவாரு. இது எல்லாமே வந்துட்டு அங்கங்க ஒரு கிளிம்ஸா வருமே தவிர, ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அத வச்சு இந்த படமும் வந்தது கிடையாது. இப்ப காந்தாரா மாதிரி தமிழ்ல வந்து இந்த படம் வந்தது. ம். இது கர்ணன்ல சொல்றியா? ம். ஆமா, ஆமா. ஆமா நீ சொன்ன மாரி அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம படங்கள்ல காமிச்சிருவாங்க. பட் அத ஒரு மெயின் லீடா எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. ம். ஆம். ஆமா. அப்படி பார்த்தா எல்லா இந்த ஹாரர் மூவிஸ் பேய் படத்துலயும் ஏதோ ஒரு டிவைன் இது ஒரு வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ முனி படத்துல பார்த்தோன்னா வந்து அந்த முனீஸ்வரன் இது காமிச்சிருப்பாங்க. ஆம், காஞ்சனால வந்து அந்த அ தர்கா இது காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த தர்கா, இது கோயில், அந்த சொல்லும்போது அரண்மனையிலயும் எல்லா எல்லா படத்துலயுமே வந்துட்டு இன்வால்வ் பண்ணுவாங்க. கோயில்ன்ற விஷயத்த involve பண்ணுவாங்க. இப்ப கூட அரண்மனையில வந்து ஒரு முருகன் பாட்டு தான் வந்து ரீல்ஸ்ல ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். ம். இன்னைக்கு ராவணனாக வந்தாயா அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வந்துட்டு ஆ இருக்கும். கரெக்ட். அது இல்ல அரண்மனையில வந்து பாத்தீங்கன்னா அது அரண்மனை டிவோஷனல் பாட்டு. அந்த தண்ணீல கொண்டு போய் கலப்பாங்க. எல்லா ம். நதியோட இருந்து வர்றது. ம். அது அரண்மனை 2 தானே அது? ஆமா, அது ம். அரண்மனை 2 ன்னு நினைக்கிறேன். ஆனா இது நம்ம இந்த பாட்டு அரண்மனை 3 எதுலன்னு தெரியல. ஏதோ ஒரு இதுல வந்து சரி சொல்லுங்க. கிராமங்கள்ல வந்து பார்த்தோன்னா வந்து நெறைய நாட்டார் தெய்வ வழக்குகள் நெறைய இருக்கு. அதுக்கான கதைகள் நெறைய இருக்கு. இந்த களரி திருவிழா அதெல்லாம் பண்ணுவாங்க. 16 ஆஹ் கதைகள் ஆமா. என்னன்னா வந்து நான் பார்த்தது கிடையாது. என்னன்னா அந்த ஆடு வெட்டுவாங்க. ஆடு, கோழி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. படையல் குடுப்பாங்க. நைட் வந்து ஊர் முச்சந்தில அந்த ஊரோட ஆரம்ப எல்லை. இந்த டைம்ல வந்து ஒரு சில பேர் மட்டும் போவாங்களாம். அவங்க வந்து ரொம்ப தைரியமான ஆள்கள் மட்டும் தான் அங்க முடியும். பயம் இருக்கவங்க அங்க போக முடியாது. அங்க போயிட்டு அந்த சட்டியில சாப்பாடு போட்டு இந்த வெட்டுன ரத்தம் ஆடோட ரத்தத்த போட்டு இது பண்ணி உருண்டையா பிடிச்சு மேல தூக்கி போடுவாங்களாம். ஒரு பருக்க சோறு கூட கீழ விழாதாம். அடுத்த நாள் காலையில பசங்கள்லாம் போய் பார்த்தாங்கன்னா, அந்த இடத்துல அதுக்கான தடயம் எதுவுமே இருக்காது. இன்னொன்னு அந்த டைம்ல அந்த பயம் இருக்கவங்க யாராவது போனாங்கன்னா, அவங்க வந்து கை, கால் விலங்காம படுத்துருவாங்க. அந்த பயத்துல இது பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேச்சு வராது. இந்த மாரி கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். இது வந்து ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு இறை வழிபாடோட கதை. அதே மாரி வந்து நம்ம இந்த சைடு வந்து பார்த்தோம்னா, திருநெல்வேலி சைடு வந்து சாஸ்தா கோயில்கள் நெறைய இருக்கும். இவரு தோப்பா எழுதியிருப்பாரு அதுல. அ அது வந்து அ ஜெயின் சமண இதோட சமண இதோட அதோட எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா ஒரு சில விஷயம் வந்து பார்த்தோன்னா, இந்த முனீஸ்வரன் இதெல்லாம் வந்து பௌத்தர் சமயத்தோடைய பௌத்தத்தோட ஆமா. ஆ இப்போ நானுமே இப்போ எங்க ஊர்ல இருக்க முனி கோயில் எல்லாத்துக்கும் போயிருக்கேன். ஆஹ் ஊர்ல ரொம்ப இல்லைன்னு இருக்காது. எப்படி சொல்றது, இந்த ஊருக்குள்ள இல்ல, ஊரை தாண்டி இன்னொரு வழி இருக்கும். அங்க இருக்கிற முனி கோயில், அப்புறம் இந்த ஊருக்கு உள்ள ஒரு ஒரு கோயில், ஐயன் கோயில், இந்த மாதிரி கோயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதோட வச்சிடலாம், பௌத்தமா இருக்கும். அது எல்லாம் இதாகி அது பெயர்கள் மாற்றப்பட்டு
ஒரு மாதிரி முனினா இப்படி இருக்கும், முனி அடிச்சிடும் அந்த மாதிரி பயமுறுத்தப்பட்டு மத்த கடவுள்கள் வந்து எவ்வளவு இந்த விதத்தை கொண்டு அவங்க கும்பிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம இதை எப்பயாவது கும்பிடுறதுக்கு எங்கேயாவது போறாங்க வராங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி நேரத்துக்கு மட்டுமே கும்பிடுறாங்க. ம். இது எப்படி ஆக்கிக்கிட்டாங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் கடவுள் அப்படின்ட்டு இவங்க சில கடவுள்களை எடுத்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த சப் கேட்டகரியில வச்சிருக்காங்க. ஆமா. ஆக்சுவலா இன்னொரு மெயின் இது ஸ்ட்ரீம் வந்து இவங்கதான். எக்கனாமிக்கலாவும் கொஞ்சம் பிரிக்கிறாங்க. ஒரு மீம் கருப்பணசாமியும் முனியையும் கூப்பிட்டுட்டு இருந்தவங்க காசு வந்து அதுக்கப்புறம் வந்து சாய்பாபாக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. சாய்பாபா. ஆமா, ஏன்னா இது ரொம்ப பாண்டியமுடி கோயிலுமே இதுதான். பாண்டியமுடி கோயிலுமே பாண்டிமணி கோயிலுக்கு போயிருந்தப்ப அது வந்து எனக்கு என்ன சொன்னா ஒரு நாட்டார் தெய்வ கோயில் மாதிரி தெரியல. அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இதுக்குள்ள அப்படி முயற்சி அந்த வெளியில இல்ல, அது இப்போ நான் நல்லா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 15-20 வருஷத்துல நீங்க சின்ன வயசுல பார்த்த ஒரு நாட்டார் வழிபாட்டுல இப்போ ஊர்ல இருக்கிற சிறுதெய்வ வழிபாட்டுல இருக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது. மெயின் ஸ்ட்ரீமை நோக்கி போகுது. ம். இது வந்துட்டு இப்போ எதனால வந்து காந்தாரா இந்த அளவுக்கு இதா இருக்கு? நான் நம்ம ஸ்டேட்ல வந்து அந்த படம் நல்லா போடுது. அவங்க ஊர்லயுமே இது ரொம்ப கொண்டாடப்படுறதுக்கு ரீசன் இப்போ வரைக்கும் அந்த வழிபாட்டு முறை சரி, அவங்க வழிபடுற விதமும் சரி, இப்போ வரைக்குமே அது இருந்துட்டுதான் இருக்கு. இப்போ அந்த படத்துல காட்டுற குளிகாவும் சரி, அப்புறம் இன்னொரு ஒரு தெய்வம் சொல்லுவாங்க, அதுவும் இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தவங்களோட தெய்வங்கள். அவங்க இன்னும் ஸ்டில் கும்பிட்டு இருக்கிற தெய்வம் தான். இன்னும் அந்த ஊர்ல அந்த கோலா நடக்கும் போதுதான் அவங்க அந்த இது கட்டிக்கிட்டு ஆடுவாங்க. அந்த சாமி மாதிரி இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ அந்த கோலா விஷயத்துல பாக்குற விஷயங்கள் இருக்குல்ல, இப்ப காந்தாரால பார்த்த விஷயம் தான் கோலால ரியலாவே நடக்கும். அததான் அவங்க வந்து படமாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் சின்ன வயசுல பார்த்த விஷயங்கள் இப்ப நான் பார்க்கவே இல்லை. நான் இந்த லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமா நான் அதை பாக்குற மாதிரி இல்லை. எனக்கு அந்த விஷுவல் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கம்மியான ஞாபகத்துலதான் அந்த விஷுவல் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுன்னு சொல்ல, நான் சின்ன வயசுல பார்த்தது எப்படின்னா, ஒரு கருப்பு கலர் வந்து ட்ரௌசர் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல வந்து ஒரு எம்ப்ராய்டரி எல்லாம் இருக்கும். அந்த கலர் பூ மாதிரி போட்ட எம்ப்ராய்டரி இருக்கும். அவங்க கையில ஒரு சாட்டை வச்சிருப்பாங்க. முகத்துல வந்து ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஒரு தொப்பி மாதிரி போட்டிருந்தாங்க. அது கையில இன்னொரு கையில அருவாள் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஆடிட்டு வருவாங்க. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இது வந்துட்டு அதை கண்டினியூஸா இதை பண்றது கிடையாது. இது எல்லாமே வந்து அப்படியே இது பண்ணிட்டே போறது. அது அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வந்து அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம் எக்ஸ்டென்ட் இருந்ததுன்றதே தெரியாம போயிருமோன்றதுதான் இருக்கு. அதான் இது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் மெயின் ஸ்ட்ரீமோட கலக்கறதுக்காக தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அது அவங்க பண்றாங்களா இல்ல வேற ஒரு சில பேர் வந்து அவங்க மெஜாரிட்டி காட்டுறதுக்காகவோ இல்ல வந்து அவங்களுடைய சுய லாபத்துக்காக இது மாதிரி பண்றாங்களா அப்படின்றது வந்து தெரியல. அது அந்த டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. பட் அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். இப்பவே இப்படி இருந்திருக்குன்னா அப்ப எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாரு. நான் சொன்ன இந்த சாஸ்திர கோயில்ல வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சில கோயில்கள்ல வந்து பன்னி படையல் பண்ணுவோம். இது வெட்டி பன்னிக்கறி இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம கிடா வெட்டுறது அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். இது கேள்விப்பட்டிருக்குமா? எருமை இது பண்றது பலியிடுறது கேள்விப்பட்டிருக்குமா? இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள வராது. மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள வர்றது கஷ்டம். ஏன் மெயின் ஸ்ட்ரீம்ல வர்றது என்ன ரொம்ப சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் ரொம்ப ரேரா வருது. பொங்கல் வைக்கிறது இருக்குல்ல, இந்த பொங்கல் வைக்கிறதே கூட பார்த்தோன்னா இன்னும் மெயின் ஸ்ட்ரீம்ல அந்த அளவுக்கு வரல. ஆனா அதையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீமான கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறத வழக்கமா கொண்டு வர்றதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் கூட அந்த மெயின் ஸ்ட்ரீமான கோயில்கள் இருந்தாலுமே வந்து வைக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா வந்து உழைக்கும் மக்கள் அதை காலங்காலமா அவங்க பண்ணிட்டு இருக்க பொங்கல் வைக்கிறது, கூழ் வார்க்கிறது இதெல்லாம் வந்து அது வந்து இந்த தாய் தெய்வ வழிபாட்டுல வர்றது. ஆமா, எல்லையம்மன், பவானி அம்மன், முத்துமாரி அம்மன்,
இதெல்லாம் வந்து அதான் சொன்னேன்னா, நம்ம அத்தனை அம்மன் படங்கள் பார்த்தாலும், எந்த படமுமே இத இந்த ஆங்கிள்ல இருந்து அணுகுனதே கிடையாது. இது ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது. நாட்டார் தெய்வ வழிபாடுல வந்து பார்த்தோன்னா, அம்மன் அதாவது கொற்றவை இல்ல இப்போ அது கரெக்ட் தானா? இவங்க வந்து அம்மனையே வந்து மெயின் ஸ்ட்ரீம் கடவுளுக்குள்ளதான் இழுத்துட்டு நம்ம போறாங்க. அவங்க வந்து பார்வதி, சிவன் சிவன் மனைவி, இவங்க விஷ்ணு தங்கச்சின்ற மாதிரியான மெயின் ஸ்ட்ரீம் இதுக்குள்ளதான் எடுத்துட்டு போறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு ஒரு அம்மனுக்குமே வந்துட்டு வேற வேற இது இருக்கு, வரலாறு இருக்கு. இப்போ இங்க இருக்க கொற்றவையா இருக்கட்டும், இப்போ எல்லையம்மனா இருக்கட்டும், இப்போ ஒரு ஒரு இடத்துல இருக்கிற எல்லையம்மன்னா அந்த 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 எல்லைக்குள்ள இருந்திருப்பாங்க. அவங்களாம் இருந்து மறைஞ்சு இருந்திருப்பாங்க. அப்படி இல்லையா இவங்களால ஏதாவது கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. இவங்களால இந்த சென்ஸ் அந்த ஊர்ல வசிச்ச மக்களால கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. நாளை பின்ன அவங்கள வந்து கடவுளாக்கியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இவங்க மதுரை வீரன் பூமி, இவங்கள வந்து மதுரை வீரனை கும்பிடதான் செய்யறாங்க. ஓகேவா? ஆனா அவங்க வந்து காதல் திருமணம் செஞ்சதுக்காக தான் நினைக்கிறேன். அதுக்குதான் கொலை பண்ணி அவங்கள கடவுளா வெளிப்பட்டு இருந்தாங்க. ஆனா படங்கள்ல காட்டுறது எல்லாமே அம்மன்னா மெயின் ஸ்ட்ரீம் அம்மன் ஆக்கியதாங்க. அவங்களுக்கான அந்த வழிபாட்டு முறையே காட்டுறது என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, இப்ப அதான் சொன்னல, இது எல்லாமே வந்து அந்தந்த ஊர்களுக்கு பொதுவானது. மேபி சொல்ல போனா அந்த ரீஜனுக்கு பொதுவானதா இருக்கலாம். பொன்னர் சங்கர் படம் பாத்தியா நீ? அது வந்து ஒரு கொங்கு நாட்டு அந்த சைடு இருக்க ஒரு பேபிள் ஸ்டோரி இது. அவங்களுடைய அருக்காணி அது வந்து ஒரு அம்மன் போல. மாசாணி அம்மன் இருக்கு. அந்த கதை வந்து பொள்ளாச்சிலயோ கொங்கு ரீஜன்ல இருக்கவங்களுக்கு தெரியும். மத்தவங்களுக்கு அது வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அவங்களுக்கு அது ரிலேட் ஆகாது. சரியா? அப்ப என்ன பண்றாங்க, அது வந்து இது வந்து அம்மனுடைய ஒரு அம்சம், அம்மன் பார்வையுடைய அம்சம், இவனுடைய வைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல எடுத்துட்டு போனாதான் வருது. இப்போ ஏன் காந்தாரா 2 வந்து பிரம்மாண்டமா போகும்போது அவரு சிவன் கேரக்டர் கொண்டு வராங்க. அப்பதான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி. இதுதான் நமக்கு இருக்கிற அதுதான் அந்த மெயின் ஸ்ட்ரீம்குள்ள போறதுதான். ரூட்டடா இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு மத்தவங்களோட கனெக்ட் ஆகும். அதான் வெற்றிமாறன் சொல்லியிருப்பார்ல, film is more rooted, it is more international சொல்லிட்டு. அந்த மாதிரி தான். நிறைய வந்த படங்கள்ல வந்து பெருசா போனது எல்லாமே பார்த்தோம்னா, ஒரு சின்ன கிராமமும் ஒரு சின்ன ஊரும் அந்த ஊரோட கதை சொன்னா அதை கரெக்டா எந்த விதமான சமரசமும் இல்லாம சொல்ற விதத்துல சொன்னா அது கண்டிப்பா ரீச் ஆகத்தான் செய்யும். நான் சின்ன வயசுல பார்த்தா இன்னொரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி, அது ரியல் இது கிடையாது. மர்மதேசம் மந்திரவாசல் டிவி சீரீஸ் மாதிரி போடுவாங்க இதுல, சன் டிவில. அதுல வந்து சிம்மராசான்னு ஒரு சாமி, அது அந்த லோக்கல் ட்ரைபோட இது சிங்கம் ஒரு குழந்தை. இது ஃபிக்ஷனல் இதுதான் அது. பட் இது வந்து அங்க இருக்க ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒருத்தர் அவரும் நம்புவாரு அந்த சிம்மராசா திருவிழா அப்படின்னு. ஒருத்தவங்க கேட்பாங்க, இதெல்லாமா நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுல அவர் ஒரு டைலாக் சொல்றாரு, திருப்பதி ஏழுமலையானுக்கு நான் அவ்வளவு தூரம் போய் பார்த்துட்டு வரோம், அறுபடை வீடுக்கு போறோம். அதாவது வேற வேற ஊர்ல இருக்கிற கோயில்லாம் இப்ப திருவனந்தபுரம் இதுக்கு போயிட்டு குருவாயூர் கோயிலுக்கு போறோம். அந்த இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்னா, நான் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல் டேட்டியே நான் ஏன் கும்பிட ஏத்துக்க கூடாது, அது ஏன் நான் நம்ப கூடாது அப்படின்னு கேட்பாரு. அது பியூர்லி ஃபிக்ஷனலா வருது, பட் ஆனா எல்லாத்துக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த மாதிரி கதைகள் வந்து அதான் சொல்லல, இன்னைக்கு இருக்க டிமாண்டுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு டிவோஷனல் மூவி, டிவோஷனல் சென்ஸ் ஸ்பிரிச்சுவலான ஒரு சாமி படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஓடும். என்ன நல்லா எழுதணும். அது வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளேல தான் இருக்கு. இன்னொன்னு இப்போ வந்து இப்போ வர படங்கள் மாதிரியே அந்த ப்ரொட்டகனிஸ்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிரைவ் இருக்கிறதாவும், இப்போ அதுக்கான ரீசன் இருக்கணும், பர்பஸ் இருக்கணும், அது போய் என்ன பண்ணுதுன்ற ஒரு ஆர்க் இருக்கணும். அந்த விஷயத்த இவங்க வந்து டிவோஷனலா கொண்டு போனாங்கன்னா கூட நல்லாதான். இன்னொன்னு ரூட்டடா இருக்கணும். அந்த பஞ்சுருளியோ குளிக்காவோ இதெல்லாம் வந்து அந்த ஊருடைய தெய்வங்கள், அந்த நம்பிக்கை ரூட்டடா இருக்கிறது அவங்க ரொம்ப அக்செப்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வழிபாட்டு முறையும் அந்த இதுவும் வந்து மத்தவங்களாலையும் அதை ரசிக்க முடியுது, ஏத்துக்க முடியுது. ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் வந்து பாபாவை ரிலீஸ் பண்ணாரு, நம்ம டிவோஷனல் மூவி தானே அப்படி வந்து அது கொடுக்குதுன்னு கொடுக்கூடாதான் சொல்லிட்டு பாபாஜியை வந்து
இல்ல இந்த நேரத்துல வந்துட்டு நான் வந்து டெல்லி கணேஷ் மாதிரி வரலாற்றேன். இல்ல ஜோக் இல்லையா? ம். இல்ல அந்த மாதிரி இன்னொன்னு என்னன்னா சேம் அதுல வந்து எல்லா பேட்டர்னுமே இருந்துச்சு. அது வந்து அந்த இதை ஒருத்தர் திரும்ப அந்த டிவைனிட்டிக்குள்ள போறாரு, இதெல்லாம் இருந்துச்சு. அவருக்கான ரியல் லைஃப்ல வேற பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்க, அவரே அவதாரம் ஆயிட்டாங்க. இன்னொன்னு இந்த டைம்ல வர நிறைய படங்கள்ல அது இருக்கும், அது வேற விஷயம். இன்னொன்னு அவங்க சொன்ன அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நம்ம மக்களுக்கும் ரொம்ப தூரம். இந்த பாபாஜின்னு சொல்றவர் வந்து யாருக்கும் நமக்கு தெரியாது. தூரன்றதை விட அந்த மாதிரியான விஷயத்த மக்கள் வந்து டே டு டே லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நீங்க வந்து இவங்களை வந்து குலசாமி கும்பிட சொல்றீங்களா, அங்கே போய் என்ன பண்ணணும், எப்படி இப்போ அது என்ன பண்ணுவாங்க, பொங்கல் வைக்கணும், கோழி இறக்கணும் தான் அது அவங்களுக்கு தெரியும், பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு நான் வந்து ஸ்பிரிச்சுவலா இது பண்ணணும், உட்காந்து தியானம் பண்ணணும், மலை மேல போய் உட்காந்து இருக்கணும், ஆழ்ந்த இதுக்கு போகணும், கேள்வி கேட்கணும், என்ன நானே என்னோட சுயத்தை விட்டுட்டு நான் இது பண்ணணும், ஸ்பிரிச்சுவலா யோசிக்கணும் அப்படின்றது யாரு பண்ணுவா? அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு இப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியாது. அவங்களுக்கு பழக்கப்பட்டது என்ன, அவங்க படையல் பண்றது, தனக்கு படையல் பண்றதுன்றதை விட அவங்க வேண்டுதலா இது பண்ணுவாங்கல்ல, நேர்த்தி கடன் செலுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம். இதுதான் இவங்க பண்ணவும் செய்வாங்க. இன்னொன்னு திரும்ப கோயிங் பேக் டு தட் இந்த ரூட்டடான ஒரு இது. இப்போ நீ ஒரு நிலப்பகுதி, ஒரு லேண்ட்ஸ்கேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? நம்ம மக்கள் இந்த பேண்டியாக்கர்ஸ் போயிட்டாங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகணும், எல்லா இடத்துக்கும் செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. கண்ணப்பால அப்படிதான் பண்ணாங்க. அவங்க இருக்கிற இடம் வந்து இந்தியால இருக்கா, இல்ல சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலை பகுதியில இருக்கா, இல்ல ஜார்ஜியால இருக்கா, இல்ல இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கான்னு தெரியாது. பனி பிரதேசமா இருக்கு, பனி இருக்காது. ஆனா நீ வந்து இப்போ தடா ஃபாரஸ்ட் போறன்னு ஏன், அங்க நடக்கிற மாதிரி கதை தான் அது. அந்த சைடு இந்த கண்ணப்ப நாயனார் கதை சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்தோன்னா என்ன ஊரு, ஸ்ரீகாளஹஸ்தி, அந்த ஊர் ஆந்திரா பார்டர். ஆந்திரா தான் அது, நமக்கு பார்டர், தமிழ்நாடு பார்டர். அங்க நடந்த கதை தான் அது. ஸோ அங்க இருக்க லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும், அங்க நீ தடா ஃபாரஸ்ட் போயிருக்கல நீனு? போயிருக்கேன். அதுல இருக்கிற ஃப்ளோரா ஃபானா, அங்க இருக்கிற இது எப்படி இருக்கும்? அங்க வந்து கலர் கலரான பூக்கள் இருக்காது, நல்லா என்ன சொல்றது, கண்ணாடி மாதிரி தண்ணி இருக்காது. நார்மலா மழை இருக்கும், மலைக்கு பக்கத்து மலையில இருந்து ஊத்து வந்ததுன்னா அந்த தண்ணி எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஆமா, அதோட அந்த பாறையோட கலர் வேற மாதிரி இருக்கும் இந்த ஊர்ல. இன்னொன்னு இதுல காமிச்ச விஷுவல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்க மாதிரி இருக்கு. அவங்களோட உடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னா அவங்க வந்து இது எல்லாருக்கும் அப்பீல் ஆகணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஜென்ரலான விஷயங்கள் நிறைய வைக்கிறாங்க. அப்படி இதனாலதான் சுத்தம் ஓட்டல. இன்னொரு விஷயம், இந்த பேன் இண்டியாவுக்கு போகும்போது பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக வார் சீக்வன்ஸ் வச்சேன். யோசிச்சு பாரு, நம்ம 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 63 பேருக்கும் ஒரு கதை இருக்கு. இதுல எத்தனை பேர் இதுல வார் சீக்வன்ஸ் இருக்கு? கண்ணப்ப நாயனார் கதையிலேயே நான் வார் சீக்வன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டது கிடையாது. அவர் ஒரு வேடுவர். இந்த மாதிரி அவர் லைஃப்ல வார்னா வேட்டுவன் தான், இதை வேட்டையாடுறது, இந்த மாதிரியான விஷயம் தான் அவரோட லைஃப்ல வாடுறது. இதுல இவங்க இன்னொரு கிளானை காமிச்சு அண்ட் அந்த மாதிரி காட்டும் போது ஒரு சில சமயத்துல வந்து இந்த படத்துல சொல்ல, ஒரு சில இதுல என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து வேற மதத்து ஆள் மாதிரி உருவத்திலயோ அந்த இதுலயோ அப்படி காமிச்சாங்கன்னா அப்படியே வடக்குல வந்து நம்ம கல்லை கட்டி இந்த ஒரு பிளானோட எதுக்கு இந்த டிவோஷன் எதுன்னு சொல்லல. நானு ஒரு திருவிழான்னு எடுத்துட்டேன்னு வையேன், ஒரு ஊர்லயும் ஒரு திருவிழா வேற மாதிரி இருக்கும். இப்போ முனியர் கோயிலோ இல்ல ஐயன் கோயிலோ இல்ல சாஸ்தா கோயிலோ, அம்மன் கோயிலே எடுத்துக்கிட்டே கூட எல்லா அம்மன் கோயிலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு கோயில்ல ஒரு இது வேரி ஆகும், அவங்க படைக்கிற விஷயங்கள் டிஃப்ரெண்ட் ஆகும், அவங்களோட திருவிழா முறை டிஃப்ரெண்ட் ஆகும். அதை மட்டுமே நீ வந்து அது சுத்தி டாக்குமெண்ட் பண்ணாலுமே சூப்பரான கதை ஒன்று. ஆமாண்ணா, ரொம்ப டிவோஷனலாவே நீங்க எடுக்காமலே அந்த வாழ்வியல் எடுக்காங்க. அந்த ஊர்ல திருவிழா நடக்குது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டோரியை பிளாட் பண்ணிட்டு அங்க என்ன நடக்குதுன்றத இது பண்ணாலே நல்லா. இந்த சுழல் 2ல இந்த மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணிருப்பாங்க. சுழல் 1லயும் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு கூத்து தசரா நடக்கிறப்போ வச்சு அதை பேஸ் பண்ணி
இல்ல சுழல் 1ல தசரா கிடையாது. அது வேற ஒரு மலை தெய்வம் ஒரு இது. அப்படியா? அது தசரா சொல்லுங்க. சுழல் 2ல வந்து அந்த தசரா அந்த 8 கன்னிகளை 9 ஏதோ ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பேரு. அந்த பேரலல்ஸ் சூப்பரா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். இன்னொன்னு என்ன சொல்றேன், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும்ன்றது வந்து தெலுங்குல பலகன்னு ஒரு படம். நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோமான்னு தெரியல அது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி. ஆமா. அதோட மெயின் கேரக்டர் லீடு வந்து பிரியதர்ஷின்னு ஒருத்தர். அந்த நம்ம ஜாதிரத்னாலூர் எல்லாம் 3 பேர்ல ஒருத்தர் வந்திருப்பாரு. அப்புறம் வந்து கேங் ஃப்ரெண்டா வருவார். நானி ஃப்ரெண்டா. அவரு தான் ஹீரோ அதுல. படத்தோட கதை ஒரு குடும்பத்துல இருக்க ஒரு பெரியவர் இறந்துருவாரு. பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அவரு தாத்தா. அவர் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்துல இருந்த பொண்ணு ஒண்ணு. ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நாளா வந்து அவங்க மாப்பிள்ளைய பிரச்சனை ஆயிடும். அவங்க இந்த ஹீரோட அப்பாவுக்கும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கும் என்ன பிரச்சனை எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க இந்த டெத்துக்கு வந்திருப்பாங்க. 11ஆம் நாள் அன்னைக்கு இவங்க வந்து சாப்பாடு வைக்கணும், விருந்து வைக்கணும். அதை வந்து காக்கா வந்து சாப்பிடும். காக்கா வந்து சாப்பிட்டுச்சுன்னா அவர் வந்து சாந்தி அடைச்சிட்டாரு, அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, குறை வச்சிருக்காங்க, இந்த குடும்பம் வந்து அவங்கள வந்து சரியாக அவரை வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான் ஸ்டோரி. இது அவங்க ஊர்ல பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ டீட்டெயில்டா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒப்பாரி பாடல் பாடுறதுக்குன்னே ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. இந்த மாதிரி அந்த ஊர் வழக்கத்துல இந்த நிகழ்வுக்கு பாட்டு பாடுறதுக்குன்னு ஒருத்தங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த விவரிச்சு இவர் இப்படி எல்லாம் இருந்தாரு, நீங்க இப்படி இருக்கீங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அவங்க பாடுவாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும். இத டப்பிங்ல பார்த்தப்பயே எங்க வீட்டுல செம ரெஸ்பான்ஸ். உட்காந்து பார்த்து அந்த பாட்டு ஒரு சின்ன தெலுங்குல அவங்க அந்த ஆடியன்ஸ் எப்படி யோசிப்பாரு. இன்னொன்னு இது வந்து ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை தான். ஆனா தெலுங்குல பயங்கரமான ஹிட். ஹிட்ன்றதை தாண்டி ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் மாதிரி. என்னன்னா கிராமங்கள்ல எல்லாம் வந்து ஸ்கிரீன் கட்டி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க படத்தை. கணக்கா பேசாம இருந்த குடும்பங்கள்லாம் இது பார்த்ததுக்கு அப்புறம் பேசியிருக்காங்க. வந்து பட்டன் வைக்காததுக்கான சண்டை, பத்திரிகையில சின்ன பாண்டசி சின்னதா போட்டதுக்கான சண்டை, வெத்தலை பாக்கு எடுத்து கொடுக்கும் போது வந்து பன்னீர் சுண்ணாம்பு வைக்காததுக்கான சண்டையில பிரிஞ்ச குடும்பம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசனுக்கெல்லாம் இல்ல பெரிய சொத்து பிரச்சனை ஏதோ இதெல்லாம் பிரிஞ்சிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் வந்து இது படத்தை பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணி சேர்ந்திருக்காங்க. கதைகள்லாம் வந்துச்சு நிறைய. இவங்க வந்து சொல்றல பேன் இந்தியாவோட இது ஆந்திரா தெலுங்கானா ஃபுல்லாவே ரீச் ஆகுமான்னு தெரியாத மாதிரியான ஸ்டோரி இவங்க லாஜிக் படி போனா. ஏன்னா இது வந்து ஒரு ரீஜன்ல இருக்கிற ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு ஸ்டோரி. இந்த 11ஆம் நாள்ல வச்சு காக்கா வந்து சாப்பிடணுன்றது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும்ன்றது கூட அவசியம் இல்லைல்ல. ஏதாவது ஒரு இடத்துல அவங்களால முடிஞ்சிச்சு. நான் சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்றேன். இந்த கதைகள் இதெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு காந்தாரா ஏன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க அந்த வேர்ல்ட பில்ட் பண்ணி எனக்கு அதை உள்ள கூட்டிட்டு போனாங்க. இப்படி ஒரு தெய்வம் இருக்கு, இந்த மலை கிராமத்துல இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இதுதான் காவல், இவங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, பண்ணா அந்த தெய்வம் வரும்ன்றதை எனக்கு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி 1000கணக்குல கதை இருக்கு நம்ம ஊர்ல. அப்ப நான் சொன்ன அந்த களரி கதை வந்து ஒரு கதை. அதே மாதிரி இப்போ ஆக்சுவலா நம்ம ஊர்ல எல்லாருக்கும் பரிச்சயமா அந்த ஒரு திருவிழா நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறதே வச்சுமே இந்த பெருசா இந்த படமும் வந்ததில்ல. இப்போ இதுல திருநெல்வேலி தானே, திருநெல்வேலியில குலசை தசரா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் தான். அது மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் எந்த படமும் வந்ததில்லை, இந்த ஸ்டோரி பிளாட்டும் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இப்போ இதுல ஓம்காலி ஜெய்காலின்னு ஏதோ ஒரு வெப்சீரிஸ் வந்து விமல்து, எனக்கு தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணியான்றது தெரியல. ஆனா அந்த ரீஜன்ல நடக்கிற கதை தான் அது. ஸோ அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீட்ல பெருசா இப்போ வரைக்கும் அந்த படமுமே வரல. ஒண்ணு அந்த தசராவை வந்து காமிப்பாங்க, தசரால ஏதாவது சண்டை நடக்கும், ஃபைட்டு நடக்கும்,
அந்த மாதிரி ஒரு மாண்டேஜுக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர அதை ஃபுல் ஸ்டோரியா எடுத்துட்டு வந்த மாதிரி பெருசா எனக்கு எதான் சொல்றல, குலசேகரப்பட்டினத்துல தசரா திருவிழா நடக்கிறதே எனக்கு தெரியாது. வளர்ற வரைக்கும் தெரியாது பெருசாகி. அது பத்தி எனக்கு பெரிய அக்கறையும் எனக்கு இருந்தது இல்லை. அப்புறமா தான் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே அந்த தசரா அதிகமா பெருசா கொண்டாடுற ஒரே இடம் அது மட்டும்தான். வடக்குல எனக்கு தெரியும், தமிழ்நாட்டுல ஆமா தமிழ்நாட்டுல தசரா ஒண்ணு கொண்டாடுறாங்கன்னா, இப்போ தசரா வந்து இதுல இது மைசூரு பெங்களூர்ல எல்லாம் வந்து தசரா மைசூர்ல பயங்கரமா கொண்டாடுவாங்க தசரா. அந்த மாதிரி நார்த்ல கொண்டாடுவாங்க. ஸோ சவுத்லன்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த குலசேகரப்பட்டினத்துல தான் வந்து அதிக அளவுல கொண்டாடுறது. அது என்ன ரீசனா இருக்கும்லாம் தெரியல. மேபி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட அந்த கதை கேட்டா தெரியும். ஆமா, இதுக்கு அதான் ஒரு ஸ்டோரி ஊருக்கு பின்னாடி அந்த ஒரு பழக்க வழக்கத்துக்கும் கண்டிப்பா ஒரு கதை இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே பெரிய விஷயமா வரும். இன்னொன்னு, இவங்க அந்த பேன் இண்டியா கர்ஸ்குள்ள மாட்டாம இருந்தா நல்லது. திரும்ப நீங்க எடுக்கிறது எடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவே பேன் இண்டியாவா ஆகும். அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு வடக்கு நண்பர் வந்து உங்க படத்தை எப்படியா இருந்தாலும் டப் பண்ணி யூடியூப்ல போடுவான், அதுல பிச்சுட்டு போயிடும். அப்ப நீங்க பார்ட் 2 எடுக்கும் போது பேன் இண்டியாவை எடுத்துக்கோங்க. ஏன்னா பார்ட் 2 எடுக்கும் போது ஆனா மற்ற இதோட எடுத்துட்டு வந்து மெயின் ஸ்ட்ரீமோட லிங்க் பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம்ன்றதே வந்து கொஞ்சம் கடுப்பாது. எப்படி அது மெயின் ஸ்ட்ரீம்னா எல்லாருக்கும் அக்செப்ட் ஆகிற மாதிரி, எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் மெயின் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. கரெக்டா? மெயின் ஸ்ட்ரீம்னா அப்போ மெயின் ஸ்ட்ரீம் நீ எடுத்துன்னு வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கம், சின்ன சின்ன விஷயம் எல்லாம் வந்து கண்டிப்பா அதுல வந்து மறைஞ்சு போயிடும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்ரீரங்கத்துல வந்து பெருமாளுக்கு வந்து சப்பாத்தி நைவேத்தியம் பண்ணுவாங்க. சப்பாத்தியும் வெண்ணையும். நம்ம தமிழ்நாட்டு கோயில்கள்ல கோதுமை சார்ந்த சப்பாத்தி நைவேத்தியம் பண்றது அது மட்டும் தான். அவருக்கு லுங்கி சாப்பிடுவாங்களாம். நாச்சியார் ஆலயம் அந்த இதுக்குள்ள கண்டிப்பா பின்னாடி ஒரு கதை இருந்திருக்கும்ல. ஒரு அது வந்து வரலாறுன்னு சொல்லலாம், ஒரு ஃபேபிள் ஸ்டோரி ஏதோ ஒண்ணு வந்திருக்கலாம் இல்லையா? இதை பேஸ் பண்ணி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், இதை எடுக்கணுன்றதுக்காக இதை மட்டுமே நீங்க சொன்னீங்கன்னா படம் ஓடாது. இப்போ அவங்க ஊர்ல இருந்து, அந்த ஊர்ல இருந்து வந்த ஒருத்தர், ஆமா, சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்து வளர்ந்த அவங்களோட பழக்கங்களையும் அவங்களோட கதைகளையும் வச்சு அவர் வந்து காத்தார் எடுத்தார். கரெக்டா? நீ அதை பார்த்துட்டு நானும் அதை மட்டுமே காட்டாம அங்க இருந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன நடக்குதுன்றத ஒரு கிரிப்பிங்கான ஸ்டோரியை கொடுத்ததுனாலதான் அதை பாக்குற அளவுக்கு அதை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இவங்க எப்பவுமே ட்ரெண்டுக்கு பின்னாடி போகாம எப்போ நீங்க வந்து ஒரு ஆனஸ்டான ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப கண்டிப்பா உங்களுக்கான அவுட்புட் வரும். இதுதான் வந்து நான் வந்து பதிவு பண்ணும் அப்படின்னு நினைச்சது. அதான் ஃபைனலா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தமிழகத்துல, தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லா வந்து அது ஒரு பெரிய நிலப்பரப்பு, நிறைய சின்ன 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 குழுக்களா இருந்துதான் நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சொசைட்டியா இயங்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஊருக்கும் ஒரு இடத்துக்கும் அவங்கவுங்களுக்கான நம்பிக்கை, அவங்களுக்கான ஜியாகிரபி பேஸ் பண்ணி அந்த கதைகள், அந்த நம்பிக்கைகள் இருக்குது. ஒரு இனக்குழுவை பேஸ் பண்ணி நம்பிக்கைகள். ஆமா, அதை சார்ந்து நீங்க ஒரு நல்ல கதையை சொன்னீங்க அப்படின்னா இன்னைக்கும் அதை பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஜியாகிரபி பேஸ் பண்ணிருக்கலாம், ஒரு பர்டிகுலர் மக்கள் அவங்க பேசுற மொழி வச்சிருக்கலாம், இல்லை அவங்களுடைய என்ன சொல்றது காஸ்ட் வச்சு கூட இருக்கலாம். பட் பல நாட்டார் வழிபாடு இது வந்து காஸ்ட் தாண்டி தான் இருந்திருக்கு. இந்த காஸ்டுக்குன்னு ஒரு குலசாமி இருக்கிறது அது இருக்குது. ஆனா என்ன, இப்போ வந்து அந்த மாதிரி நாட்டார் தெய்வம் வழிபாட்டுல வந்துட்டு இந்த காஸ்டோட சாமி கோயிலுக்கு நீ வரக்கூடாதுலாம் இருந்தது கிடையாது. எப்படின்னா எல்லா காஸ்டும் இருக்கணும்ன்றதுக்காக இப்போ அந்த கோயிலுக்கு இப்போ பண்டாரம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வேற காஸ்ட். அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவங்கன்றவங்க வேற காஸ்டா இருப்பாங்க. இப்போ அங்க தீபாவளி காட்டுறது வந்து அவரே ஒருத்தர் வேற காஸ்டா தான் இருந்திருப்பாரு.
So இவங்க எல்லாருமே அவங்க ஒன்னாதான் இருந்து ஆகணும். அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வராதுன்னு இவங்களால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க முன்னாடில இருந்தே அப்படியே பழக்கப்பட்டு வந்த ஒரு விஷயம் தான். இதுல வந்து கேஸ்ட் சிஸ்டம் வந்து இருக்குன்னு நான் சொல்ல. இப்போ வந்து ஒருத்தவங்க அப்பர் கேஸ்ட் மற்றவங்க லோவர் கேஸ்ட் அந்த மாதிரி நான் சொல்லல. இதுல இந்த ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருப்பாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆனா மேபி ஒரு சில இடத்துல அது டிஃபராவும் ஆகலாம். கரெக்ட். அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். அது அவங்க வந்து அது அவங்க ஒரு பெருமை மாதிரி எடுத்தும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம காந்தாராவை தொடர்ந்து கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரி படங்களை எதிர்பார்க்கலாம். என்ன நீங்க இந்த பேண்ட் ட்ராப்ல மாட்டாம அவனை பார்த்து நானும் அப்படியே சூடு போட்டுக்கிறேன்னு போடலாம். இவரு அனுராக் கஷ்யப் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் பழைய இன்டர்வியூல அவர் வந்து பாலிவுட்ல வந்து பேசிக்கலி ரைட்டர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இவர் படம் எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த மும்பை, அந்த கிளாம், அதோட அண்டர் வேர்ல்டு இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தவர் சுப்பிரமணியபுரம் படம் பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயரா இருக்கு. என்னன்னா இது மதுரை, அந்த ஊரு, அங்க இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டுக்கு நடக்கிற ஒரு சண்டை, அதுல நடக்கிற வந்து கொலை, வெஞ்சன்ஸ், இதுக்குள்ள இருக்க பெட்ரேல், இவ்வளவுதான் கதை. இது தாண்டி அங்க போல. ஆனா அது பயங்கரமா அப்பீல் ஆகும் போது அவர் யோசிச்சிருக்காரு. அவர் பிறந்து வளர்ந்த அந்த பீகார் சைடு சின்ன வயசுல இருந்து நான் அப்படி எவ்வளவு கதை நான் கேட்டிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும்னு தோணலை. நான் ஏன் பாலிவுட்ல உட்காந்துட்டு, ஐ மீன் பாம்பேல உட்காந்துட்டு இங்க இருக்கிற இதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் போய் எடுத்ததுதான் கேங்ஸ் ஆஃப் வாசேபர். அதே மாதிரிதான் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த பாலா வந்து நான்கடூர் பக்கத்துல வாரணாசியை காமிச்சிருந்தப்போ சொன்னார், அது ஏன் ஊர், அது நான் வந்து அவ்வளோ சின்ன வயசுல இருந்து அதை பார்த்துருக்கேன், நான் ஆனா அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இவர் வந்து இவரால் பார்க்க முடியிருப்போ நான் ஏன் அந்த மாதிரி யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருந்தார். இப்ப நம்ம தமிழ் சினிமா ஃபிலிம் மேக்கர்ஸும் கண்டிப்பா அவங்களுடைய ரூட்ஸ்ல பார்த்து அங்க இருக்கிறத பேஸ் பண்ணி எடுத்தா நல்லா வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. திரும்ப திரும்ப we are going back to the same place. ஒரு நல்ல ரைட்டிங் இருந்தா ஒரு படம் நல்லா வரும். இதுல அப்படியே வந்து நம்ம சண்டாவையும் அம்மன் தாயையும் பவானியும் ரீவிசிட் பண்ணதுல ஒரு சின்ன சந்தோஷம் தான். நான் WSRோட வி சேகர் சுப்ரமேசி பார்த்துட்டு திரும்ப ஒரு 2-3 படம் ரீவாச் பண்ணப்போ ஒரு நல்ல வீட்டுல எல்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் தெரியும்னா அவரு அடிக்டிவா ஸ்கிரீனுக்கு அட்டாச் ஆயிட்டாங்க. நான் சும்மா சாப்பிடும் போது போட்டு பார்த்துட்டு அப்புறம் போயிடலான்னு பார்த்தா அது வந்து வீட்டுல மறுபடியும் பிடிச்சிச்சு. மேபி அதேதான் நானும் அதை ரீவாச் பண்ணிருக்கேன். இங்கேயும் அதை உட்காந்து பார்த்தா எல்லாரும் உட்காந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். காலமாரி போச்சு பார்த்தாச்சு. அநியாய வட்டிக்கு 15 லட்சம் ரூபாய் அநியாய வட்டிக்கு போகுது. நியாய வட்டிக்கு அப்படின்னும் போது நான் விழுந்து சிரிக்கிறேன். அப்படின்னு சிரிக்கிறேன். முன்னாடி பார்க்கும் போதெல்லாம் அந்த ரியாக்ஷன் எல்லாம் நான் பார்த்தது இல்லைன்னா இப்ப நான் பார்க்கும்போது அதுல வந்துட்டு வெண்ணிராடின் குறிப்பு ரியாக்ஷன் இருக்கட்டும், குமரிமுத்து ரியாக்ஷன் எல்லாமே பயங்கரமா இருக்கு. இது ஒரு சடகோப்பா கேக்குறேன். இந்த 3 பொண்ணுங்களையும் நீதான் பெற்றியா? ஆமா, கூட்டுதான் அவரு அந்த இதுல சொல்லும் போது. இந்த மாதிரி நான் வந்து இப்போ மறுபடியும் வந்து அம்மன், ராஜகாளி அம்மன், கோட்டை மாரியம்மன், காளிகாத்தம்மன் இதெல்லாம் நினைக்கிறேன். ஆமா, வாய்ப்பு கிடைக்கும். நம்ம காந்தாரா 2 பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் நாட்டார் தெய்வ வழிபாட்டுல வந்து மெயின் ஸ்ட்ரீம் மதம் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவல் இது வந்து எப்படி வந்து டாமினேட் பண்ணது, இல்லை எப்படி அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்றதே வந்து ஒரு தடவை நம்ம அப்சர்வ்ன்றதை விட அதை வந்து முழுங்கிருதுன்னு சொல்லலாம். இல்லை அதை நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னது அவங்க சிவன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் சொன்னாங்க. அது வந்து நானும் பார்க்கல. ஸோ அதனால நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேணாம். பட் இல்ல நான் அதை சொல்லலைன்னா நான் ஜென்ரலா சொல்றேன். இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமா இருக்கிற விஷயங்களை வந்து தனக்கானதா மாத்திக்கிறது. ஆமா, இது நான் பேசணும்னு நினைச்சதுதான். அடுத்த உரையாடல்ல வந்து காந்தாரா பார்த்து விட்டு தோப்பாவையும் கொஞ்சம் துணை காமிச்சுக்கலாம்.
ஸோ இந்த டிஸ்கஷன்ல நம்ம கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சொன்னாப்பானா. வேறும் ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்ல நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இது திண்ணை டாக்ஸ். சின்னை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி.